கன்னியாகுமரியிலே வச்சுக்க, இந்த மீன் பிடிக்க நம்ம படகு போயிட்டு திரும்புற இடத்துல 3 கிலோமீட்டர் அளவுக்கு தூரம் விடணும். ஆனா அவன் 300 மீட்டருக்கு இந்த தூண்டி மேல் கல்லை போட்டு நான் போய் சுத்தி பார்த்தேன். இது ஐயா ஸ்டாலின் அரசு நிறைவேற்றுச்சா, இல்ல ஐயா தளவாய் சுந்தரம் நிறைவேற்றினாரா, இல்ல இங்க இருந்த ஐயா மனோ தங்கராஜ் பால்வளத்துறை அமைச்சர் பால் இவங்கிற மாதிரி ஒரு பைத்தியக்கார கூட்டத்தை நீ பார்க்க முடியாது. பால்வளத்துறை அமைச்சர் இருப்பாரு, பால் இருக்கும், வளம் எங்கன்னா தெரியாது. கால்நடை துறை அமைச்சர் இருப்பாரு, கால்நடை வேர் இஸ் கால்நடை தெரியும். ஐ டோன்ட் நோ. டே இவங்க விசித்திரமானவங்கடா. கடல்ல மீன் வளத்தை பெருக்கிறதுக்கு டப்பா இருக்குல்ல சட்டி, அதுல மீனை கொண்டு கடல்ல விட்டவங்கடா. டேய் இந்த மாதிரி ரொம்ப அறிவாளிய, ரொம்ப அறிவாளி. நம்ம கூட பிறந்த ஆட்சியில் இருக்கிறவங்க ரொம்ப அறிவாளி. எது ஒன்றுக்கு இவர்கள் நிற்பார்கள். இந்த நிலத்தில் இருக்கிற, தமிழர் நிலத்தில் இருக்கிற, நம் தாயின் மடியில் இருக்கிற நச்சு ஆலைகளை எல்லாம் நட்டது எவன்? நட்டது எல்லாம் காங்கிரஸ், எல்லாம் காங்கிரஸ். கூட இருந்தவன் எவன்? இந்த திமுக. திமுக மாறி மாறி இவங்க தான் 50 ஆண்டுகள். எது ஒன்று நடந்திருக்கு சொல்லு? எது ஒன்று? உன்னுடைய கல்வி மானிட உரிமை, மானிட உரிமை, மாநில உரிமை. கல்வியை பொதுப்பட்டியலுக்கு எடுத்துட்டு போனது யாரு? இந்திரா காந்தி. எடுத்துட்டு போவது இருந்தது யாரு? ஐயா கருணாநிதி. 18 ஆண்டுகள் தொடர்ச்சியா மத்திய அமைச்சரவையில் இருந்தது யாரு? திமுக. இப்போ கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர போராடுவோம். அப்ப என்ன பண்ணி பல்லாங்குழி அடிச்சு விளையாடிட்டு இருந்தீல? எடுத்துட்டு போகும்போது கல்வி மாநில உரிமை எடுத்துட்டு போக கூடாது. ஜெர்மன், கனடா, அமெரிக்கா எல்லா நாடுகளிலும் கல்வியில் முதலிடத்தில் இருக்க நாடுகளில் எல்லாம் கல்வி அந்தந்த மாநில உரிமைக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அவன் பாடத்திட்டத்தை வகுத்துக்கலாம், அவன் வரலாறு, அவன் மொழி, அவன் கலை இலக்கியம், அவனே தேர்வு வச்சுக்கலாம், அவனே மதிப்பெண் போட்டுக்கலாம் அப்படின்னு. அது மாநில உரிமை. அது எடுத்துட்டு போயிட்டு ஒரு கல்விக் கொள்கை, ஒரு ரேஷன் கார்டு, ஒரு வரி எல்லாம். ஆனா ஒரே தண்ணி வராது. காவிரி தண்ணி கன்னடா இருக்கு, முல்லை பேரியாற்று தண்ணி கேரளா மலையாளிகளுக்கு. ஏன் வளம் எல்லா பயிலுக்கும். எப்படி? அணுவுல வெடிச்சா சாகிறது நானு, மின்சாரம் எல்லா பயிலுக்கும். இது ஒரு கூட்டம். எதற்காக